பாலமுருகன் என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யா எங்களோடய வளரட்டும் அப்படின்றாரு. காவேரி ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து சொல்றாங்க, என் பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், என்னால இனிமேல் வளர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடை கிடைக்குமா? போக போக பார்க்கலாம். இப்ப காவேரியோட பேசலாம். காவேரிமா, உங்க பையன் என்ன சொல்றாருன்னா, இத்தனை வருஷம் எங்களோட இருந்துட்டா, இந்த பிரிவுன்னு சொல்றது இல்லையா, அதை எங்கனால ஏத்துக்க முடியல, என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்றாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கும், பொண்ணுக்கும் கஷ்டமா இருக்கும், உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் தான் சொல்றாரு. கஷ்டமாதாம்மா இருக்கும். ஆனா இப்ப கூட எனக்கு அது விட்டு பிரியணும்ன்றதுல அது இருந்தாலும் நல்லா இருக்கும். போயிட்டு எங்கனால இப்ப விக்கிற விலைவாசி, நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம சாப்பாட்டுக்கே இது பண்ண முடியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த பையன் கொஞ்சம் காசு கொடுப்பான் வீட்டுக்கு, நான் வீட்டு வேலை செய்யறேன். ஒரு நேரத்துல இவன் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் கொஞ்சம் வீட்டு வேலை செய்யறதுல போட்டு சமாளிச்சு கொடுத்துடுறேன். இன்னும் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாயில நான் வீடு பார்த்தேன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், ஒரு ரூம் தனியா இருக்கும், நானும் அந்த பிள்ளையும் படுத்துப்பேன், இவங்க ஒரு ரூம்ல அண்ணன் தம்பி படுத்துப்பாங்க. இப்போ ஒரே ரூம்ல எல்லாம் நாங்க படுத்துட்டு இருக்கோம். இப்ப அந்த பிள்ளைக்கு நான் இந்த பக்கம் தனியா படுக்க விடணும்னா கட்டில மேல பெரிய பையனோட படுத்துருது, கீழே இடம் இல்லாத. நான் அடுப்பாண்ட வேலை செஞ்சுட்டு இருப்பேன், நடந்துட்டு இருப்பேன், போயிட்டு இருப்பேன். 9 மணிக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது மேல படுத்துருது. அதை தூக்கி கீழே போட முடியல, அந்த கை வலிக்குது எனக்கு, இந்த நரம்பு ஏதோ சுட்டிட்டு வலிக்கிற மாரி இருக்குது, வேலை செய்யறது என்னன்னு தெரியல. அதனால அதை தூக்கி கீழே போட முடியல. நைட்டு தூங்கவே இல்லை நான், இரும்பல் ஒரு பக்கம், இந்த மூச்சு விட முடியல, இந்த கை வலி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நைட்டை தூக்கம் இல்லை. அப்புறம் நைட்டுக்கு ஏந்திரிச்சு பாதி ராத்திரில இவனை பொண்ணை கீழே தூக்கி படுக்க வச்சேன். பையன் கட்டில படுத்துருந்தான். அவங்களுக்கு தூக்கத்துல தெரியல, பிறண்டா அப்படி போயிடுறாங்க, அப்படியே படுத்துடுறாங்க. அது மாதிரி நம்ம ஒரு ரூமுக்குள்ள இருக்கிறோம், தனியா இடம் இருந்தா பரவாயில்ல, புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுனால பொம்பளை பிள்ளை நம்ம தான் கஷ்டப்படுறோம் சின்ன வயசுல இருந்து. அதாவது எங்கன்னா நல்லபடியா இருக்கட்டும்னு தான் பாக்குறேன். படிக்கிற ஸ்கூல்ல படிப்பு சரியில்லைன்னு அவங்க டீச்சரும் டீச்சர் திட்டுறாங்க. டீச்சரும் சரியா ஹோம்ஒர்க் எழுதி கொடுத்தா எழுத மாட்டேங்குது அப்படின்னு திட்டுறாங்க. அவங்க என்ன படிப்பு படிக்குது, மற்ற பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க எழுதுறாங்க. 4வது வரும்போது ஒன்னு சொல்ல, 5வது டீச்சரும் அவங்க திட்டினாங்க இன்னைக்கு காலையில, அது மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்ற சமயத்துல கையில அடிச்சுட்டாங்க. ஏற்கனவே எனக்கு கையெல்லாம் நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு, வலிக்குது. அதுல மேற்கொண்டு இவங்க டீச்சர் வேற அடிச்சுட்டாங்க. என்னால சாப்பிட கூட முடியலன்னு ராத்திரி அந்த புள்ள அழுவுது. நான் சப்பாத்தி அதுக்கு பிச்சு கொடுத்தேன், அப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்துது. அது மாதிரி நம்ம இப்ப சுத்தி அங்க ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் தீர்த்துக்க முடியும். நீங்க ஐஸ்வர்யாவுடைய லைஃப் வச்சு சொல்லுங்க. இது அவங்க கிட்ட கேட்டுங்க. அவங்க இப்பயே என்கிட்ட முடிவு கேட்கல. இல்ல அவங்க முடிவு எடுக்கலப்பா, நீங்க சொல்லுங்க. ஆரம்பத்திலயும் கேட்கல, இப்பயும் கேட்கல, ஏதோ அவங்க கிட்டே கேட்டுங்க. இது அவங்கதான் அவங்க முடிவு எடுக்கிறது தான். அது இல்ல பிரச்சனை இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது நான் என்ன பண்றேன், சின்ன பையன் நானு, என்கிட்ட ஏதோ ஐடியா கேட்கல. அவங்க சின்ன பையன்றனால என்கிட்ட அவங்க எதுவும் கேட்கல. பெரியவங்க அவங்களா பார்த்து எது செய்யறாங்களோ அதை செய்யட்டும். நீங்க உங்க பசங்க கிட்ட இது வரைக்கும் இதை பத்தி பேசினது கிடையாதா? பேசி இருக்கிறோமா, ஃபர்ஸ்ட் கூட ஒரு ஹாஸ்டல்ல விட்டுருந்தேன். ஆனா இங்கதான் போறங்கிறது எனக்கு தெரியாது. ஒருத்தட்ட கேட்டேன், அவங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கு கொண்டு விடுனாங்க. அது எங்கேயோ தாம்பரத்து பக்கத்துல ஹாஸ்டல் இருக்கான்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பாங்க பொம்பளை போலீஸா, அவங்க கிட்ட கொண்டு காமிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இங்க எங்கேயோ ஒரு என்னமோ ஊருப்பா, இரும்பலூர் என்னமோ ஒரு ஊரு இதுல பக்கத்துல, என்ன ஊருப்பா அது ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஊர்ல கொண்டு இவங்க அட்ரஸ். பாலமுருகன் ரொம்ப கோவத்துல இருக்கீங்களா? இல்ல இல்ல, அவங்க அவங்க எடுக்கிற முடிவு சொல்ல மாட்டாங்க. யாரும் எந்த முடிவும் எடுக்கல, அவங்களும் கன்ஃபியூஸ்டா தான் இருக்காங்க. என்ன பண்ணணும் நல்லது நினைச்சுதான் சொல்றாங்க. எது வந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுங்க. எனக்கு அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு, நேத்து நான் எடுத்த கை குழந்தைல இருந்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கிறேன். நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னா அதான் கரெக்டு. இவ்வளவு நாள் நான் அதுக்குதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே அந்த பிள்ளைய நான் எடுத்து வேணாம் விட்டுட்டு போவத அனுப்பி விடுன்னு சொன்னேன் நானு. நீ தான் அதை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் வளர்த்த, இதுக்குதான் இந்த இதெல்லாம் வேணான்னு சொன்னேன்னு பையன் திட்டினான். நான் வாங்கி வளர்க்கலான்னு சின்னதுல நான் வாங்கிட்டேன். இப்போதைக்கு நாள் வளர வளர அது பொருளாதாரம் விற்கவும் என்னால உடம்பு சூழ்நிலை வேற, எனக்கு உடம்பு சரியில்லை. உங்களோட சின்ன ட்ரீட்மெண்ட் தான் பெட்ல அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க. பொம்பளை பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு நான் போய் இருக்க முடியாத சூழ்நிலையில நான் திருப்பி போகவே இல்லை ஆஸ்பத்திரிக்கு. அதனால இப்ப நான் விட்டுட்டு போயிட்டு ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில தங்கிட்டேன்னா அந்த பிள்ளை யாரு பாக்குறது? இந்த பையன் நைட்டு காலையில 7 மணிக்கு போனா நைட்டு 10 மணிக்கு வரான். பெரிய பையன் வந்தான்னு வச்சுக்க, இந்த பிள்ளை எங்க போச்சு எங்க கவனிக்கவே மாட்டான், பார்க்கவே மாட்டான். கட்டுல படுத்தானா டிவி பார்த்துட்டு அவன் பாட்டு படுத்திருப்பான். வீட்டுல இருக்கிற பொருள் கூட யாருன்னா எடுத்துட்டு போனா கூட கவனிக்க மாட்டான். அந்த அளவுக்கு பையன்.
உஷார் இல்லாத பையன். உங்க 2 மகன்களே பாருங்க, ஒருத்தர் இப்படி இருக்காரு, ஒருத்தர் அப்படி இருக்காரு. ஒவ்வொருத்தங்க அப்படி இருப்பாங்க. சரி, நீங்க உங்க பசங்க கிட்ட சொல்லலாம் இல்லையா? ஏன் பாலமுருகன், நீங்க ஒரு அளவுக்கு கொஞ்சம் பாத்துக்க முடியுமா? இந்த மாதிரி பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், இப்ப அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா பொண்ணை தனியா விட்டுட்டு போகணும், அதெல்லாம் சின்ன சின்ன காரணங்கள். காலையில டியூட்டி கிளம்பிட்டேன்னா நைட்டு தான் வரத்துக்கு. ஒரு ட்ரிப் 2 நாள் 3 நாள் போய் தங்கிருவேன். டூர் எல்லாம் போனாங்கன்னா போயிட்டு தங்கிருவேன். டிரைவர் தான். இல்ல ஐஸ்வர்யாவை இன்னொருத்தங்க வீட்டுல விட்டுட்டு போற மாதிரி யாரும் இருக்காங்களா? அப்படி யாரும் நம்பிக்கையானவங்க யாரும் யாருமே இல்லையாமா? சொந்தக்காரங்க ஊர்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் அப்ப போறது இல்ல. ஏன்னா அவங்க வந்து ஒரு அக்கா பையனு கல்யாணம் வச்சிருந்தேன், நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நீ வரணும், சும்மா வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதோட நானும் அங்க போகல. நகைன்னா எனக்கு இந்த ஒரு கம்மல் தான் இருக்கு, வேற எதுவும் நகைங்க எல்லாம் இல்ல. அதுக்கும் ஒரு இந்த இது கவரிங் நகை வாங்கினேன், அது ஒத்துக்க மாட்டேங்குது. இப்ப எங்க பொண்ணு தான் போட்டிருக்காரு, அது ஒத்துக்காம இருக்குது. அதனால குழந்தை எடுத்து வளர்த்தது யாருக்குமே தெரியாது, சொந்தக்காரங்களுக்கே தெரியாது. புரியுதுங்களா? எனக்கும் எங்க அண்ணனுக்கு தான் தெரியும். சரி, அந்த கோபத்துல இருக்காங்களா இல்ல அந்த அது யாருக்குமே தெரியாது, சொல்லாம செஞ்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருக்கும் இருக்கும்ல. அது பொண்ணு வந்து ஒரு தடவை நான் விட்டுட்டு ஊருக்கு கூட போயிருக்கிறேம்மா, இந்த மாதிரி விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அவங்க ஒரு இல்லாதவங்க வீட்டு புள்ள, ஏழைப்பட்டவங்க வீட்டு பிள்ளைங்கன்னா சர்வசாதாரணமா யாரும் கெடுத்துடுறாங்கம்மா, வீணாக்கிடுறாங்க. அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும். இப்ப நான் வீட்டுல இருக்கிறேன்னா வேலைக்கு போறேன், சாயந்தரம் வரேன், இது பாட்டுக்கும் நான் வீட்டு வேலை பாத்திரங்க வீடு தண்ணி எடுத்துட்டு இருப்பேன், இது பாட்டுக்கும் அந்த தெருவு இந்த தெருவுன்னு சுத்திட்டு கிடக்கும், ஓடும் ஒடியாரும். ஒரு இது இல்லாத இருக்குது. பசங்களோட சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கும். சின்ன புள்ள விளையாடுதுமா, பின்னாடி என்ன வருது ஏது வருதுன்னு அதுக்கு தெரியாது இல்ல. அதனால இப்ப அதை பாதுகாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. சரி, உங்களோட பிரச்சனை வந்து பெரும்பாலும் பணம், பொருளாதார சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஆமா ஆமா, கரெக்டா? அதனால நம்ம வந்து இவங்கெல்லாம் அப்படி, அவங்க அப்படி, என் பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு அதை வச்சு நீங்க இத கனெக்ட் பண்ணாதீங்க. சொல்ல துடிக்குது மனசு.